வணக்கம் அன்பு தமிழ் மக்களே, உங்களை எங்கள் சேனலிலே வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். எல்லோரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். இந்த டொனேஷன் ஜங்ஷன் இந்த சேனலில் நிறைய வீடியோ இதுக்கு முன்னே பார்த்துருப்பீங்க. அதில் 1-2 தமிழ் வீடியோக்கள் கிடக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ப்ரோக்ராம் www.puremlm.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில், இது ஒரு கம்பெனி, ஆரோ இன்ஃபோடெக், பஞ்சாப் கம்பெனி. அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்காங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. 1 வருஷம் ஆச்சு. கரெக்டாக பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நமக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். வெறும் 600 ரூபாய் மாத்திரம் நம்ம இதில் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முதலீடாக போட்டு 3 மாதத்தில் நம்ம திருப்பி எடுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் இதை நீங்கள் எடுத்து மக்களுக்கு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட். நல்ல ரிசல்ட் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் அந்த சாஃப்ட்வேர் அமைச்சிருக்கிறாங்க. புரியுங்களா? ஆமாம். ஸோ அவங்களுக்கு யார் இந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்களோ இந்த ஸ்கீமை, அவங்களுக்கு ஒரு நாமினல் ஃபீஸ் ஒவ்வொருத்தர் ஜாயினிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அவங்க ஓடி போகணுன்னு அவசியம் கிடையாது. பெர்மனண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணுறவங்க 600 ரூபாயில் ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ரெஃபரலுக்கே 400 ரூபா கிடச்சிடுது. ப்ளஸ் லெவல் இன்கமில் ஒரு ஆள் அவங்களுக்கு கீழே எவ்வளோ தூரத்தில் சேர்ந்தா கூட 15 ரூபா, வெறும் 15 ரூபா இல்லையா, நம்ம வச்சு கொடுப்பாங்க. அப்போ லட்சக்கணக்கான ஆட்கள் சேரும்போது அதுக்கு தகுந்த பைசா கிடைக்குது. ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னென்னா, ஒரு எமர்ஜென்சியாக 10 லட்ச ரூபா நீங்கள் உங்கள் தேவைக்கு எப்படி சம்பாதிக்கணுங்கிறது தான். புரியுதுங்களா? அதாவது ஹவு டு ஏர்ன் 10 lakhs rupees ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். இதுதான் இந்த தலைப்பு. இன்னைக்கு நான் அதுதான் பற்றி சொல்ல போகிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்க்குறீங்க இந்த ஜாயினிங் லிங்க் இருக்கு இல்லையா, இது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு கீழே ஜாயினிங் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் கண்டிப்பாக மறக்காம பார்க்கக்கூடியவங்க, விரும்பினவங்க, சரி நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுது இல்லை, லோனுக்கெல்லாம் அலைஞ்சு பார்த்தோம் கிடைக்கல இல்லையா, அது பெரிய ப்ரொசீஜர். அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு, ஒரு படிப்புக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, ஏதோ ஒரு காரியத்துக்கு 10 லட்ச ரூபா நமக்கு தேவை. அப்போ நம்ம வேறு வழி இல்லை, இந்த ஸ்கீமில் சேர்ந்துருவோம். 2-3 மாதத்தில் இல்லை, நாளைக்கே இருந்து கையில் காசு வர ஆரம்பிக்கும். 3 மாதத்துக்குள்ளே நம்ம நினச்ச 10 லட்ச ரூபா நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, சேர்ந்துரும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த லிங்கை பயன்படுத்தி சேருங்க. இதில் 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஒரிஜினல் பியூர் மணி, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டி மீதி வரும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். 600 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு 2 நண்பர்களை இந்த கம்பெனிக்கு நீங்கள் அருமையாக கொடுத்தா போதும். அவங்களும் இதே மாதிரி தான். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு அவங்க 600 rupees பே பண்ணி இன்கம் உள்ளே வரட்டும். வந்த மறுநாள்லேருந்து அவங்களுக்கு இன்கம் அவங்க அக்கௌண்ட்லேயே வந்துட்டு இருக்கோம். எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், போக நிறைய வரும். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் எல்லா பாயிண்ட்டையும் சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே, தமிழ் ஹிந்தி வீடியோ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வீடியோ போட்டோம். தமிழில் வந்து அப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் லென்த்தியாக இருக்கும். ஆனால் ஒரே வீடியோவில் எல்லா கருத்துக்களையும் நான் மொத்தமாக சொல்லி உங்களை புரிய வச்சுக்கிறேன். மேற்கொண்டு எதாவது உங்களுக்கு தேவைன்னா எனக்கு ஃபோனில் வந்துருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லி தருவேன். ஓகே, இந்த வீடியோக்கள் எதுக்கு போடுறாங்கன்னா, எல்லாமே நீங்களே இதில் கற்றுக்கணும், உங்களுக்கு தான் வீடியோ போடுறோம். வீடியோ 1, 2, 3 தடவை பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி ஜாயின் பண்ணணும், உள்ளே எப்படி ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி பேமெண்ட் வித்ரா பண்ணணும், எல்லாமே தெரிஞ்சிடும். நிறைய வீடியோ இருக்குது. எங்கள் வீடியோ இல்லாமல் வேறு வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஆக 600 ரூபா ஜாயினிங் டைம். அப்புறம் 2 பேரை நீங்கள் சேர்த்து விட்டுருங்க. அதுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. ஒவ்வொருத்தரை சேர்க்கும்போது உங்களுக்கு 400 ரூபா கிடச்சிடுது. அதுக்கு பிறகு அவங்க 2, 2, 4, 8, 6, 12, 16, 18, 20, 30 அப்படி போகும் பொழுது உங்களுக்கு அதில் ஒவ்வொரு ஆள் மேலே 15 ரூபா அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் வித்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு கீழே உள்ளவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து வேறு கிரெடிட் சிஸ்டமும் இருக்குது, கேஷ் சிஸ்டமும் இருக்குது. அதில் நான் எதை எடுக்கணும்னா அடுத்த பாயிண்டில் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ அடிக்கடி எங்கள் சேனல் லிங்க் எடுத்து பார்த்து பண்ணுங்கள். இந்த பேமெண்ட்டை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நான் இப்போ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஓகே, இதை உள்ள ஜாயின் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டில் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த இன்கம் பிளான், இது வந்து ஒரு இன்கம் மேக்கிங் பிளான், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதில் சேர்ந்தவங்க எந்த அளவில் முன்னேறிக்காங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது த டாப் 20 ஜெம்ஸ் ஆஃப் ஆட்டோ மணி. ஆட்டோ மணினா பியூர் எம்எல்எம். இந்த ஸ்கீமில் அதிகபட்சமாக சம்பாதிச்சவங்களுடைய லிஸ்ட்டு ஒரு மாதம் 9-10 மாதம் ஆயிருக்கு. இது இவங்கெல்லாம் டாப்புக்கு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த பிளானை முடிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய 2வது இது செகண்ட் பேஜ்.
ஸோ அது ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ். இதெல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போனால் கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்தால இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்னுடைய உதவியை கொண்டு, என்னுடைய ரெஃபரலை கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. நீங்கள் தான் ப்ளூ. உங்கள் கடமை என்ன? ஆட்டோமேட்டிக்காக 2 பேரை உங்கள் நண்பர்களை தேடி பிடிச்சி இதில் ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கு இதை பற்றி நீங்கள் விளக்கி சொல்லிடணும். சரியா? அப்போது ஏற்கனவே நிறைய வீடியோ உள்ள கிடக்கு வேறு வேறு மொழியிலெல்லாம், நீங்கள் பார்த்து அதுவும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டை கொடுத்து, இவங்களும் 600 கொடுத்து உங்கள் ரெஃபரலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. அதுமாதிரி இவங்க 2 பேரும் இவங்க ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு கீழே 2 ஆச்சு, 4 ஆச்சு, 8 ஆச்சு, 16 ஆச்சு, 32 ஆச்சு, 64 ஆச்சு, 128 ஆச்சு, 256 ஆச்சு, 512 ஆச்சு, 1024 ஆச்சு, 2048 ஆச்சு. அப்படி போகுமா போகாதா? அப்போ உங்களுக்கு வருமானம் வருமாறாதா? வரும். நீங்கள் செஞ்ச காரியம், நீங்கள் ஜாயின் பண்ணிங்க, 2 பேரும் சேர்த்திங்க, அதோடு சரி. அதுக்கு ஒரு டெய்லி பேங்கில் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எவ்வளோ வந்திருக்கிறத மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதான் உங்கள் வேலை. அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது நண்பர்கள் இல்லை நானும் வர்றேன், எனக்கும் பிரயோஜனம் இருக்குது, சேர்த்து விடுங்க அப்படின்னா உங்கள் ரெஃபரல் யூஸ் பண்ணி அவங்களே சேர்த்துருங்க. அதுக்கும் 400 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. புரியுங்களா? ஸோ உட்கார்ந்தாலும் காசு, வேலை செஞ்சாலும் காசு இந்த ப்ரோக்ராமில். அடுத்த இதில் என்ன, அடுத்ததுக்கு போகிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வருமானம் எப்படி வருதுன்னா, இன்கம் வாலெட்டுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இன்கம் வாலெட்டு. அப்போ அதில் தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், எந்த தேதியில் யார் யார் ஜாயின் பண்ணலாம் இல்லை கம்ப்ளீட்டாக லிஸ்ட் கொடுத்துட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தேவைன்னா வித்ட்ராவல் லிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும்னு நீங்கள் ஃபில்அப் பண்ணால் போதும், அந்த அமௌண்ட் வந்துடும். இதில் பாருங்கள், யுவர் கரண்ட் இன்கம் இஸ் 6680. கரெக்டாக? ஆனால் திஸ் ஏர்னிங் இன்க்ளூட்ஸ் யுவர் வெரிஃபைட் அண்ட் அன்வெரிஃபைட் அமௌண்ட். அப்படின்னா இந்த 6680 ரூபாயில் நீங்கள் முழுசும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதில் வெரிஃபைட் அமௌண்ட் எடுக்கலாம். இதில் மொத்தத்தில் 6000 சில்லறையில் வெரிஃபைட் அமௌண்ட் எடுத்துக்கலாம், அன்வெரிஃபைட் அமௌண்ட் எடுக்க முடியாது. அது எவ்வளோன்னா இதை கிளிக் பண்ணாலும் தெரியும். அப்படின்னா கேஷாக கட்டி சேர்ந்தவங்களும் அவங்க மூலமாக கிடைச்ச கமிஷனும், காசை இன்னும் கட்டாமல் கடனுக்கு சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கு அவங்க மூலமாக வந்த கமிஷனும் சேர்ந்து தான் இது. அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணும்பொழுது யார் யாரெல்லாம் கேஷ் கட்டி சேர்ந்தாங்களோ அவங்க மூலமாக வந்த கமிஷன் தான் எடுக்க முடியும். காசு கட்டாதுங்கிறது வந்து பெண்டிங், அன்வெரிஃபைடுன்னு நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னைக்கு காசு கட்டுறாங்களோ அந்த காசை நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். காசே கட்டாமல் 1 மாதத்தில் போயிட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படி தான் இருக்கும். அந்த அமௌண்ட் இனி வராது. ஆனால் அவுட்ஸ்டாண்டிங்கில் அது காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். எது வெரிஃபைடு அமௌண்ட்டோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க. அன்வெரிஃபைடு சம்பெனிகிட்ட சண்டை போட வேண்டிய தேவையில்லை. யாரை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இப்படி எங்களுக்கு அமௌண்ட் எடுக்க முடியலன்னு. அன்வெரிஃபைடு அமௌண்ட் வந்து வேஸ்ட்டு. வந்தால் வரலாம், வராமல் போகலாம். நம்ம வந்து வெரிஃபைடு அமௌண்ட்டு மட்டும் போதாம். கடவுள் நம்ம கொடுத்து 600 ரூபா கொடுத்தோம் இல்லையா? இதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பணம் எவெல்லாம் சேரும்போது கம்பெனி கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி நமக்கு தாரான். அது கிடைச்சதை வாங்கிட்டு போகணும். புரியுங்களா? அன்வெரிஃபைமெண்ட் ஏன் வரல, அது எவன் அந்த காசு கொடுக்கல, அந்த மூதியை நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருப்பான். காசு தந்தால் அக்கௌண்ட்டில் வரும், இல்லைன்னா அதை பற்றி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இதுதான் ஏர்னிங் லெவல். புரியுங்களா? ஸோ இன்கம் வாலெட்டில் ஃபஸ்ட் பேஜ், இது அதே செகண்ட் பேஜ். புரியுங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தில் எந்த மொழியிலும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, எப்பப்போ ஜாயின் பண்ணாங்க, எந்த ஊருக்கு ஜாயின் பண்ணாங்க, அவங்களுக்கு யார் யார் மூலமாக எவ்வளோ கமிஷன் வந்ததுங்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இது நல்லா ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா வீடியோ சீக்கிரம் முடிக்கணும். அப்புறம் சேர்ந்த பிறகு நம்ம டேஷ்போர்டில் உங்கள் டவுன்லைன் ட்ரீ அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கீழே லெஃப்ட்டில் யார், ரைட்டில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணால் அந்த ப்ளூவை கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே உள்ள 2 பேரை காட்டும். இந்த ப்ளூவை கிளிக் பண்ணால் அதுக்கு 2 பேரை காட்டும். அதுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா அந்த ப்ளூவை கிளிக் பண்ண போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்கு. புரியுங்களா? ஸோ அடுத்த ஆள் நம்ம என்ன போடணும்னா, குரோத் லெவல் எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த ஸ்கீமில். குரோத் லெவல் எப்படி தாங்க, ஒவ்வொரு நபர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது 400 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் டைரெக்டாக யாரெல்லாம் கொண்டு வரீங்களோ, மினிமம் 2, மேக்ஸிமம் 10, 20, 30, 40 எவ்வளோ கொண்டு வந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு 400 ரூபா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து டைரக்ட் ரெஃபரல்னு பேர். ஆனால் 2வதுலேருந்து ஒரு ஆளுக்கு 15 ரூபா வச்சு கிடைக்கும். அப்போது 2 குரத்தில் 4 பேர் வருவாங்க, 8 பேர் வருவாங்க, 16 பேர் வருவாங்க, 32 இன்று மல்டிப்ளை தானே. அப்போ இந்த அமௌண்ட்டு அது 2 மல்டிப்ளை பண்ணால் அந்த அமௌண்ட்டு. அதுக்கு நான் அடுத்த லிஸ்ட் தரேன். இது வந்து வெப்சைட்டில் உள்ளது. அப்போ 15 லெவலில் போகும்பொழுதும் உங்களுக்கு மொத்தத்தில் 10 லட்ச ரூபா வந்துடும். புரியுங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வெறும் 600 ரூபா. ஓகே. ஸோ இன்னொரு நபர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நபர் வந்து 600 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. அதில் 400 ரூபா உங்களுக்கு கமிஷனாக கொடுத்துட்றோம் கம்பெனி இல்லையா? இப்படி உங்களுக்கு நல்ல வருமானம் அது மூலமாக கிடச்சிக்கிட்டு, லெவல் இன்கம் மூலம் கிடச்சிருக்குது. லெவல் இன்கம் ஒரு ஆளுக்கு 15 ரூபா தான். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், ஒவ்வொரு லெவல்லையும் ஆல்ட்ரு கூடும். அது நான் அடுத்த லெவலுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து தான் உங்களுக்கு லட்சமாக வரும். மொத்தமாக கூட்டும்போது 8, 9, 10 லட்ச ரூபா வந்துடும். புரியுங்களா? ஸோ அடுத்தால நம்ம இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். டவுன்லைன் மெம்பர்ஸ் எப்படி பார்க்குறது.
புரியுங்களா? உங்கள் டவுன்லைன் மெம்பர் இதுக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் பேர் இருக்கும், இதுக்கு கீழே 11ஆம் தேதி அதுக்கு கீழே அடுத்தது வருஷம் வரும் அந்தந்த பேர் எந்தெந்த ஊர் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்படி ஜாயின் பண்ணாங்க உங்கள்கிட்ட கேட்டாச் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆட்டோ ஃபில்லிங் கம்பெனியில் ஜாயின் பண்ண உள்ளே வருவாங்க. சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக யார் கீழேயாவது உட்கார வச்சிரும். ஏன்னா இது ஆட்டோ ஃபில்லிங் வந்து யாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போக முடியாது. அது எது காலியாக இருக்க வரிசையாக 1 2 3 4 5 அப்படி வச்சுட்டே வரும். அப்படி வந்தவங்க தான் இவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, சாஃப்ட்வேருக்கும் உங்களுக்கு தான் சம்மந்தம். அதுதான் உங்களுக்கு எவ்வளவு தருதுங்கிற கணக்கை நீங்கள் எப்போவுமே பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ இந்த கம்பெனியோட காண்டாக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது தேவை எழுதுனா இதில் ஃபில்அப் பண்ணால் அவங்க வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. கம்பெனிக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்பக்கூடிய இந்த அக்கௌண்ட் எப்போ மறக்காமல் வச்சுக்கோங்க. இதில் கரெக்டாக ஃபில் பண்ணி நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இந்த கம்பெனிக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பணும். புரியுங்களா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுதான் வாட்ஸ்அப், இதில் நீங்கள் அனுப்பிவிட்டால் உடனே அவங்க ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டை. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அடுத்தால உங்கள் ப்ரொஃபைல் செட் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஜாயினிங் லிங்க்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணாலே கம்பெனியோட வெப்சைட் pure.mlm.in ப்ரொஃபைல்னு வந்துடும். வரும்பொழுது இதில் நிறைய இதெல்லாம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன், அதுமாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ ஸ்பான்சர் டீட்டெயில் என் பேர் வரும். ஓகே. என்ன டேட்டு, உங்கள் இமெயில் ஐடி, அது வந்து வெரிஃபிகேஷன் கோட் போயிட்டு இமெயில் ஐடியில் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் வெரிஃபை பண்ணி தந்துடும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி போகும், அதில் வெரிஃபைடும். உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், மேரேஜ் இருந்தனா இல்லை மேரேஜ் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம், பிளாங்காக விட்டுருங்க. உங்கள் அட்ரஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கீழே சப்மிட் கொடுத்தா போதும். இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆகி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ பேங்க் டீட்டெயிலும் நீங்கள் கீழே அந்த காலத்தில் கேட்கும், அதை ஃபில்லப் பண்ணிக்கணும். எந்த பேங்க்கோ அந்த பேங்க் அட்ரஸில் உங்களுக்கு கரெக்டாக காசு வரும். அடுத்தால ரெஃபர் அண்ட் ஏர்ன் மணி. இப்போ இந்த டேஷ்போர்டில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் மணின்னு ஒன்று இதுக்கு மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் மணின்னு வரும். ரெஃபர் அண்ட் ஏர்ன். அப்போ உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு இந்த லிங்க்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த லிங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எனக்கு இருக்குதோ அது மாதிரி இந்த லிங்க் உங்களுக்கு இருக்குது. இந்த லிங்கை நீங்கள் உங்கள் 4 நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமோ, இமெயில் மூலமோ, SMS மூலமாவோ, ஃபேஸ்புக் மூலமோ இதை மட்டும் கொடுத்தா போதும். அவங்க இதை யூஸ் பண்ணியே அவங்க ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க. இதை கிளிக் பண்ணால் கரெக்டாக வெப்சைட்டு போயிடும், அதில் உங்கள் ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. புரியுதா? இது என்னது, ஆனால் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு அங்கே உங்கள் வாட்ஸ்அப் போயிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் யார் யார் நம்பரோ அதை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போயிடும். அப்போ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். இப்படி ஒரு மணி ஏர்னிங் ப்ரோக்ராம் இருக்குது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்னு. அதில் ஒரு 10 பேர் வந்துடுவான் உங்களுக்கு. புரியுங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட்டே அவங்களுக்கு ரெடிமேடாக தந்திருக்காங்க. இது ஜாயினிங் ஆஃபரை பற்றி பாருங்கள். இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃபர், செகண்ட் ஆஃபர் இருக்குது. முதல்ல ப்ரொஃபைல் எல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி முடிச்சு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு, அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோக்கு கீழே ஜாயினிங் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த pure.mlm.in வெப்சைட் வரீங்க. உங்கள் கம்ப்ளீட் ப்ரொஃபைலை ஃபில் பண்ணுறீங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்து இமெயில் வெரிஃபிகேஷன், மொபைல் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க. உடனே அது கேட்கும், பைசா இப்போ பண்ணுறியா பிறகு பண்ணுறியான்னு கேட்கும். நம்ம வந்து அதான் இது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் அண்ட் செகண்ட் ஆஃபர். ஃபர்ஸ்ட் ஆஃபரை எடுத்துக்குவோம், 600 rupees. உடனே பண்ணிடுவோம், யோசிக்க வேண்டாம். ஏன்னா இது எப்போ பண்ணுறோமோ பேமெண்ட் பண்ணோன்னே அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆட்டோ ஃபில்லிங் மூலமாக உங்கள் மூலமாக டக்குன்னு உடனே அந்த யார் ஒரு 15 நிமிஷத்துக்கு 7-8 ஆக்சிடென்ட் ஆப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு கல்யாண ப்ரோக்ராம் உண்டாக்கியிருக்காங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுக்காக இருக்கலாம். இல்லைன்னா யாரோ ஒரு நண்பர் இப்படி 10 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா ஒரு சொத்து தான் வருது, உடனே கொடுத்தாகணும், என்ன செய்யறது, வேற வழியில் வாங்கி தான் ஆகணும், ஆனால் பணமும் இல்லை, என்ன பண்ணலாம். இப்படி பல ரூபமாக பல